வெல்கம் டு கர்நாடகா. இப்போ எங்க இருக்கும் பாத்தீங்கன்னா வேலதண்டை தேவஸ்தானத்துல இருக்கோம். நம்ம பழனி கீழே அடிவாரத்துல இருக்க கோயில்ல இருக்கோம். இப்ப இருந்து எடுத்து மேலே ஏற போறோம். மேலே ஏறி போயிட்டு உங்களுக்கு மேல இருந்து விளாக் போடுறோம். நம்மதான் நம்ம எங்க போறோம் பாத்தீங்கன்னா கிரிவலம் சுத்த போறோம். அப்படியே வாங்க ஒரு இடமா கிரிவலம் சுத்துறப்ப காட்டு. ஆனா இன்னைக்கு கூட்டம் வரும்னா நாளைக்கு இதை விட கூட்டமா இருக்கும். பொங்கல்ல இன்னைக்கு சரியான கூட்டம். இன்னைக்கு இவ்வளவு கூட்டம் இருக்கும். நாளைக்கு பயங்கரமான கூட்டமா இருக்கும். ஐயோ அப்பா. ஆனா நைட் நம்ம சுத்தி வந்தப்ப இங்கிட்ட வேண்டா சுத்திட்டு போயிருக்கலாம். மறுபடியும் இப்ப காலைல இருக்க போய் சுத்திட்டு வர்றதுக்கு லேட் ஆயிடுது. மேல ஏறதுக்கே 10 மணி ஆயிடுச்சு. அப்படிலாம் கிடையாது தம்பி. நீ வாட்டுக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லக்கூடாது. தெரிஞ்ச மாதிரி பேசுவாங்க பாருங்க. ஆமா, நீங்களும் தெரிஞ்ச மாதிரி ஏதோ ஒண்ணு பேசுறீங்க. வந்து கிரிவலம் விளாண்டு பாய் தூரம் வந்தோம். திடீர்னு பார்த்தா இங்க வியூ ஒண்ணு பயங்கரமா இருந்துச்சு. வியூ பாருங்க. நம்மதான் இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா டோக்கா பாய் இடப்பா. ஆமா, இங்க இருக்காரு முருகனுக்கு. நம்மதான் அவரோட அப்பா பாத்துக்கீங்க. இவங்க எல்லாத்துக்கும் அப்பாதான் முருகரு. நம்மதான் இல்ல இவ்வளவு தூரம் நடந்து வந்துருக்கேன். எனக்கு என்ன ஒரு கப்பு கொடுத்துருங்க டீயா? ஒண்ணு வடை வாங்கி கொடுக்கணும், டீ வாங்கி கொடுக்கணும், சாப்பாடு எல்லாமே இப்படி அன்னதானத்திலே முடிச்சிட்டீங்கன்னா அப்புறம் எதுக்கு? இந்த மாதிரி உங்க எங்களே ஒரு பூமரங்கள் இருப்பாங்க. அந்த பூமரங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. பூமர் பூமர் அவர் அதுக்கு மேல இருப்பாரு. நீங்க அப்ப பிரிச்சுக்கிட்டு வாங்க. மறைச்சுக்கிட்டு வந்து ஒரு பிரிச்சுக்கிட்டு வருவாரு. பூமர் அங்கில போக்கஸ் பண்றா. எல்லாத்தையும் கவர் பண்ணு. அந்த அக்காவையும் காட்டுங்க. இவங்க எல்லாம் நம்ம தான் திருப்பூர் குரூப். எல்லாம் ஒட்டுக்க வாங்க. அங்க ஒரு காங்கிரீட் வண்டி நிக்குது. காங்கிரீட் போட்டு விட்டுருவாங்க. வணக்கம். மைக் இங்க இருக்கு. கடம்பனுக்கு இடும்பனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு பாலதண்டவாணிக்கு பாலதண்டவாணிக்கு பள்ளி அம்மனுக்கு. இவ்வளவு தூரம் நடந்து வந்திருக்கோம்ல. நம்ம திருப்பூர்ல இருந்து நடந்து வந்தோம். ஆனா அங்கெல்லாம் நல்லா கால் விழுச்சு. ஆனா இப்ப கிரிவலம் சுத்துற பாத்தீங்கன்னா காலே தெரியல. எப்படி எதனால தெரியலன்னு சொல்லுங்க. ஆனா கிரிவலம் சுத்துறதே அது இது. நீங்க யாரு வந்தாலும் பழனிக்கு தானே கிரிவலம் சுத்திட்டு அதுக்கப்புறம் மலை ஏறுங்க. கால் வலி எதுவுமே இல்ல. அதே மாதிரி ஒரு சில பூமர்ஸ் எல்லாம் பேசுவாங்க. பக்கத்துல அந்த பூமர்ஸ் எல்லாம் இருக்காங்க. போக்கஸ் பண்ணுங்க. பூமரங்கள்ட்ட பேசுவோம். நீங்க வாங்க. மொத்தம் எத்தனை லவ் பண்ணிருக்கீங்க? முருகன மாதிரி 2 லவ்வா ஒரே லவ்? ஏத்துப்பா. ஆமா, வர்ற வழியில ஒரு லவ், 1 லவ்வா 2 லவ்வா 10 லவ். உனக்கு என்ன வேணும்? வேண்டுதல் வெளியே சொல்லக்கூடாது, பழிக்காது. ஆனா மூணுனே தெரியுது. நீ முருகா முருகன் வந்தாலும் மூணு வேண்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பூமர் அங்க தாண்டி பூமர் யூத் ஒருத்தர் வந்திருக்கான். பெரிய பூமர். வந்து நான் பெரிய பூமர். இவரு பாக்கறதுக்கு இல்ல பாக்கறதுக்கு வந்துட்டு இவனோட கொஞ்சம் சிறுசா தெரியும். 2 பேரும் ஒரே வயசு தான். ஆனா ஆளு எப்படி இருக்கான் பாரு. என்ன புடிச்சு அக்கில் வச்சு அமைக்கிறவாடாட்டு இருக்கு. அந்த மாதிரி இருக்கா. அது அவங்க எதனால பாதை ஏத்திர வரலான்னு சொல்லி உன கேட்டா வந்தா உடம்பு குறையுமா? ஆமா, உண்மையிலேயே இது ஜிம் ஆக்சுவலா என்னன்னா, நான் வந்து கொஞ்ச நாளா ஜிம் போயிட்டு இருந்தேன். இப்ப ரீசெண்ட் டேஸா போறது இல்ல. ஏன்னா குறுக்கு வழி போவோமே. இப்படி போனா ஏதாவது
ஒரு வார்ம் அப் மாதிரி இருக்குமே அப்படிங்கிறக்காக. என்ன வார்ம் அப்புக்காக எவ்வளவு பாதுகாத்து வருவாங்களா? என்னன்னா அதுக்கு பெரிய கொடுமையா இருக்கு. அது அப்படித்தான். என்ன முருகன் என்ன திம்மாடா வச்சிருக்காரு மேல உடம்பு குறையணுன்றாரா? எங்க இருக்கு கரெக்டா பழனிக்கு பாதியில இருக்கு. கரெக்டா வள்ளி சுனை இடம் நல்லா ஜம்மு பீஸ்ஃபுல்லா இருக்கு. மரங்க எல்லாம் ஜம்முன்னு இருக்கு. இங்க வந்தீங்கன்னா சும்மா உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு போலாம். இடம் ஜம்முன்னு கூலிங்கா இருக்கு. நீங்க வந்தீங்கன்னா எங்க போனாலும் தூங்கணும் திங்கணும் தவிர வேற எதுவும் தெரியாது. ஒரு நாளைக்கு 8 புரோட்டா மசாஜ் இல்லாம அடிக்கிறான். இதுல நடக்க முடியலன்றான். ஒரு சட்டிக்கு சோற ஒரு ஆளா தின்றான். இங்க விளாகுக்கு வந்து அலோடு கிடையாது. இங்க செல்ல எடுத்து வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. அதனால விளாக் யாரும் பண்ணக்கூடாதுன்றாங்க. முடிஞ்சா அந்த இடத்துக்கு வாங்க. பீஸ்ஃபுல்லா இருக்கு. ஜாலியா உட்காந்துக்கலாம். உட்காந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் நடந்தோம்னா நடந்து போகலாம். அதோட பார்த்து பாதுகாத்து முடிஞ்சு இந்த சைட்டா அடுத்து பஞ்சாமரம் இந்த சைட்டா வீட்டுக்கு தான் போக போறோம். அடுத்து நெக்ஸ்ட் எந்த விழாக்கு போறோம்ன்றது கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. அடுத்த அப்டேட் கொடுக்குறோம்.